நான் தான் ஓட்டு போட்டேன், எடுக்க சொன்னாங்களா இல்லையா? சின்னமா போட சொல்லிச்சு பாருங்க. முட்டாப்பேல போறாங்க. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து மழை பெஞ்சு வெள்ளக்காடா மாறுச்சு. அதே மாதிரி சென்னை முழுவதும் வெள்ளக்காடா மாறுச்சு. அப்படி வெள்ளக்காடா மாறும் பொழுது எல்லாருமே தன்னுடைய வீடுகளை, உடைமைகளை, துணிமணிகளை, நகைகளை, பொருளை எல்லாத்தையும் இழந்துட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நிர்கதியா நின்னாங்களா இல்லையா? நீங்க எல்லாம் டிவியில பாத்தீங்களா இல்லையா? கொஞ்சம் மனச்சாட்சியோட கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே பாத்தீங்கல்ல. அப்போ ஒரு மாநில மக்களிடம் இருந்து வரிகளாக வசூலிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு, அந்த மக்கள் இது மாதிரி இயற்கை வெள்ளத்துல வந்து சீற்றழிவுல வந்து பாதிப்பு ஆகி நிர்கதியா நிற்கும் பொழுது மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான நிவாரண நிதியை கேட்கிறார். அப்ப கொடுக்கிறதான ஒரு ஒன்றிய அரசுடைய கடமை. ஆனால் அதை செய்ய மறுக்கிறாங்க. திட்டமிட்டு தவறு யார் செஞ்சாலும் தப்புதான். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படி தவறு அவங்க செஞ்சிருக்காங்கன்னா சட்டப்படி அவங்களை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி விசாரணை நடத்தி என்ன அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதானே நேர்மையானது. ஆனா அதை அவங்க செய்யறதே இல்லை. குற்றவாளி குற்றமே பண்ணாத மேல பொய்யான ஒரு குற்றம், என்ன குற்றம்? அமலாக்கத்துறை, சிபிஐ இல்லைன்னா வருமான வரித்துறை, இந்த 3 துறையை வச்சு பொய்யா ஒரு கேஸை போட்டு மிரட்டிக்கிட்டே உள்ள வைக்கிறது. மிரட்டி 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 உள்ள வச்சு அப்புறம் அவங்க பொண்டாட்டி ரோட்டுக்கு வந்தாலும் வேணும், பல முறை வேணும், போராடி பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அப்படியே அவன் கட்சி ஆட்டையை போடுறது, இல்லைன்னா அந்த கட்சியை 2ஆ உடைக்கிறது, உடனே இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி ஆக்குறது. இதுக்கெல்லாம் ஏதா காசு? அதுக்குத்தான் ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணி வச்சிருக்கோம்ல. அதாவது ஓடாத கம்பெனி, ஓனரே இல்லாத கம்பெனி, ஓனரே கிடையாதுங்க அந்த கம்பெனிக்கு. ஓனரும் கிடையாது, ஓடவும் இல்லை, டைரக்டரும் கிடையாது. ஏதோ ஒரு ஃபேக் அட்ரஸ்ல ஒரு கம்பெனி 450 கோடி ரூபாய் பிஜேபி கட்சிக்கு கட்சி நிதி கொடுக்குது, பத்திரம் வாங்குது, தேர்தல் பத்திரம் வாங்கி 450 கோடி கொடுக்குறாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்தா கம்பெனியே கிடையாது. இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு கம்பெனி வெறும் 10 கோடி தான் ஆண்டு வருமானமே காட்டுது. ஆனா அந்த கம்பெனி 375 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குது. எப்படி? இவங்க தான் ஊழல் இல்லாத ஆட்சியை பண்றாங்களா? ஒரு மத்திய அரசுடைய நிதிகள் மாநில அரசுக்கு மறுக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் மொத்தம் 50 லட்சம் கோடி கடனாக இருந்தது. ஆனால் இந்த 9-10 வருஷத்துல மோடியுடைய இந்த செயற்கற்ற ஒரு அரசாங்கத்தினால 1.5 லட்சம் கோடி கடனாக இருக்கு. யார் மேல அந்த கடனை கட்டுறது? யார் மேல வாங்கியிருக்காங்க அந்த கடன்? மக்களாகிய உங்க மேலதான். இன்னைக்கு குடியுரிமை சட்டம், நீட்டு போன்ற சட்டங்கள் யாரை வச்சு உள்ள வந்தது? நம்பிக்கை துரோகி எடப்பாடி அன்னைக்கு ஒத்துக்கிட்டதுனால வந்துச்சு. எதுக்கு ஓட்டு? எப்பா நான் அன்னைக்கு சின்னமா போட சொல்லிச்சுப்பா, நீ என்னப்பா நீ எனக்கு ஒரு பாட்டு வாங்கிட்டு வாங்கடா, எனக்கு சின்னமா போட சொல்லிச்சுப்பா. நீங்க அதான்ப்பா கேள்வி கேளுப்பா. சின்னமா போட சொல்லிச்சுல, முட்டாப்பேல போறாங்க. இங்கிட்டு வாடா, வெளில வாடா. அண்ணா சின்னமா போட சொல்லிச்சுல, சின்னமா அன்னைக்கு வந்து யாரு தேர்ந்தெடுத்தது? எடப்பாடிய முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுத்தா? அட நான் தான் ஓட்டு போட்டேன், எடுக்க சொன்னாங்களா இல்லையா? தினகரனை யாரையா? தினகரன் தானே எடுத்தாரு. என்னப்பா நீ